ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் சீப்ரா எப்படி வரைகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே ட்ராயிங் காம்படிஷனில் நம்ம வின் பண்ணணும்னா எப்படி ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன சாட்டர்டே போட்ட வீடியோவில் ப்ரைமரி செக்ஷனில் ட்ராயிங் காம்படிஷனுக்கு அனிமல் ஓர் நேச்சர் டாப்பிக்காக இருந்தால் எப்படி பிக்சர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்ததாக ப்ரைமரி செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய டாபிக் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக் வரைய சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். பீகாக் வரையணும் அப்படின்னாலே பிள்ளைங்க வந்து குஷி ஆயிடுவாங்க. அடுத்ததாக பஞ்சவர்ண கிளி மாதிரி எல்லா ஃபெதர்ஸ்க்கும் நிறையா கலர்ஸ் வச்சு அந்த மாதிரி பிக்சர்ஸ் வரைய சொல்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு குறிப்பிட்ட பேர்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான்ட்டு இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். சப்போஸ் நம்ம புறா இல்லைனா வேறு ஏதாவது அந்த சிங்கிள் கலர் பேர்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ஸ் வந்து அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க. அவங்க விருப்பப்பட்டால் தான் அவங்க வந்து அதை நல்லா கலர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதோட சிங்கிள் கலர் பேர்ட் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிக்சர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், இல்லைனா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. அதனால தான் அந்த மல்டி கலர் பேர்ட் செலக்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் தான் இல்லை, ப்ரைமரி செக்ஷன் பொறுத்தவரை வேறு எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ பிக்சர் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது. ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு பழக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பிக்சர் வரையும் போது எடுத்த உடனே அவங்க டார்க்காக வரைஞ்சிருவாங்க. அதுதான் அவங்களோட நேச்சராக இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் பிக்சர் வரையும் போது ரொம்ப லைட்டாக வரைகிறதுக்கு பழக்கணும். நான் இப்படி டைரெக்டாக பெனில் அவுட்லைன் கொடுக்குறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வீடியோவில் வந்துட்டு லைட்டாக போட்டால் வீடியோவில் வந்து தெரியவே மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் பெனில் போட்டிருக்கேன். லைட்டாக வரைகிறதுனா நம்ம எதாவது வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எரேசர் வச்சு அழிக்கும்போது நம்ம போட்ட லைன் வந்து வெளியே தெரியக்கூடாது. போட்ட லைன் மட்டும் இல்லை, அதோட அடையாளமும் தெரியக்கூடாது. எப்படினாலும் அழிச்சா அழிய தானே போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்படி டார்க்காக லைன் போட்டுட்டு அதை நம்ம அழித்தா அந்த லைனோட அடையாளம் தெரியும். அது நம்ம திரும்ப கலர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கலர் சரியாக பிடிக்காமல் அந்த கோடு இருக்கிறது ஒரு மாதிரி தெரியும். அந்த பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சடனாக வெயில் அடித்ததுன்னு நிழல் விழுந்திருக்கு, நான் கவனிக்கல. ஸோ எப்போவுமே வரையும் போது ரொம்ப லைட்டாக வரைகிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க தப்பாக வரைஞ்சா கூட ஈஸியாக அழித்து வரைஞ்சிக்கலாம். அவங்க வரைஞ்ச படம் யாராக இருந்தாலுமே இது காமனான விஷயம்தான். நம்ம வரைஞ்ச படம் அழகாக இருக்கணும்னா ஆரம்பத்தில் லைட்டாக வரையணும். தவறுகள் இருந்தால் அதை அழிக்க சோம்பேறிப்படாமல் அழித்து கரெக்ட் பண்ணி வரையணும். அடுத்து தான் கலர் பண்ணுறது. கலர் பண்ணும்போது திட்டாக கோடுகள் வராமல் கலர் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். மோஸ்ட்லி கிட்ஸ் வரையும் போது அவங்க வரைகிறது ரொம்ப கோடு கோடாக தெரியும். அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்துட்டு லைட் ஷேட் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கோட்டிங் அதே மாதிரி கொடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா வரும். அவங்க ஆரம்பத்துலேயே அழுத்தி வரைஞ்சாங்க அப்படிங்கும்போது தான் அந்த கோடுகள் வந்து அதிகமாக விழுகும். அப்படி இல்லைன்னா பார்டர் பக்கம் இருந்து கலர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வர சொல்லணும். அப்படி பண்ணும்போது அந்த லைன்ஸ் ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு ஈவனாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது சப்போஸ் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாகவே தான் வரைகிறாங்க அப்படின்னா நம்ம அதை ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து வரைய வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேச்சர் ட்ராயிங் வரைகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மரம் போட்டிருக்கோம், அந்த மரம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம சரி அந்த இடத்துல அந்த மரத்தை எடுத்துகிட்டு இன்னொரு மரம் போட்டுக்கலாம். இருக்கவே இருக்குது ஆபத் பாந்தவன் தென்னை மரம். தென்னை மரம் வந்து முக்கால்வாசி எல்லா குழந்தைங்களுமே அழகாக வரைவாங்க. ஸோ அதனால் அந்த வரைகிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதை விட்டுட்டு அந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணணுன்னா அவங்க மொத்தமாகவே சொதப்பி விட்டுருவாங்க. அதனால் எந்த பிக்சராக இருந்தாலும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரைய வச்சிடலாம். இந்த ஜிராஃபி பிக்சரில் நான் பேஸ் வந்து கலர் பென்சிலில் கொடுத்துருக்கேன். கலர் பென்சிலில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்கெட்சில் போட முடியும். இது ஸ்கெட்ச்லேயே போடலாம், இல்லை கலர் பென்சில் அவுட்லைன் கொடுத்து கலர் பென்சில்லையும் போடலாம்.
ஆனால் இதுவே க்ரையான்ஸில் பேஸ் கொடுத்தோன்னா அதுக்கு மேலே ஸ்கெட்ச் வந்து ஒழுங்காக எழுதாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேட்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ் கலர் கொடுக்கணும். பேட்சஸ் ரவுண்டாக போடுறத விட இந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் போட்டால் கொஞ்சம் கூட ரியாலிட்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த டிராயிங் காம்படிஷனில் நாம் தான் ப்ரைஸ் அடிக்கிறோம். இப்போது சொன்ன டிப்ஸ் எல்லாமே ப்ரைமரி செக்ஷனுக்கு பொருந்தும். இதுவே ஹையர் லெவல்னால் நம்ம வேறு மாதிரி சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.